ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ஒரு ஆயில் தயாரிக்கலாம். முடி கருன்னு நல்லா நீளமாக செழித்து வளர்கிறதுக்கு ஒரு ஆயில் தயாரிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வரலாம். இப்போ என்னோட வரீங்களா? இப்போ முதல்ல செம்பருத்தி பூலாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த செம்பருத்தி பூலாம் எடுத்ததுக்கப்புறமா செம்பருத்தியோட இலையும் எடுத்துக்கணும். நம்ம 1/2 லிட்டர் எண்ணெயில் தான், அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெயில் தான் இந்த எண்ணெய் தயாரிக்க போகிறோம். எண்ணெய்லாம் போட்டு காய்ச்சி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும்ல, அதனால தான். அடுத்த செம்பருத்தி இலை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை செடி இருக்குது. அதுலேயும் நல்லா கருவேப்பிலெல்லாம் பறிச்சாச்சு. இது மருதாணியும் நல்லா நல்லா ஒடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆஞ்சி எடுத்துக்கலாம், இலையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த புல்லுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி முடிக்கு நல்லா கருமை நிறம் கொடுக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இல்லைன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் போட்டுக்கலாம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கொஞ்சம் நடுவில் இருக்குது, அதனால் அதை பார்த்து தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதையும் எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இப்போ வேறு என்ன வேணும் அப்படி சுற்றி பார்த்துட்டு இப்போ கீழாநெல்லி பறிக்கிறோம். இது என்னது? கீழாநெல்லி வேர் ரொம்ப நல்லது. அதனால் கீழாநெல்லி கொஞ்சம் இதுதான் கீழாநெல்லி. அது வேரோடு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பூனை பார்த்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்போது இந்த பூவை அந்த மகரந்தம் இருக்குல்ல, அது தேவையில்லை. அதே மாதிரி இந்த காம்பும் தேவையில்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதழ்கள் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கரிசலாங்கண்ணி, இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதை அழுத்தி தேய்க்கிறேன் பாருங்களேன், இந்த கையிலேயே ஒரு கருப்பு ஓட்டுது பாருங்கள். அதுதான் முடிக்கு கருமை நிறம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மருதாணியை ஆஞ்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாமே. இது கருவேப்பிலை, அதையும் எடுத்துக்கலாம், இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அது அப்போ நம்ம செடியில் தோட்டத்தில் அப்படியே ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தான் அதை எடுக்கிறோம். இது கீழ்வாநெல்லி அது அப்படியே போட்டுடலாம், அந்த வேரோடையே அப்படியே வச்சிடலாம். அது வேரில் தான் இருக்குது. இப்போது பாதாமும் கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணியில் ஊற வச்சு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், 3 பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். துருவியும் எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா மேலே மாடியில் கத்தாழை இருந்தது, அதை போய் எடுத்துகிட்டு வந்தேன். அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஜெல்லை அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் செக்கில் அரைச்ச எண்ணெய், செக்கெண்ணெய். இதை ஒரு இரும்பு கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய், இரும்பு கடாய் தான் நல்லாயிருக்கும். இந்த கூந்தல் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இரும்பு கடாய் தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது செய்யறதுக்கு எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இது சிம்லேயே தான் வைக்கணும். ஏன்னா போட்டிருக்க பொருளாக அப்புறம் டப்பு மேலே தெரிச்சிரும். அதனால் சிம்லேயே தான் வச்சு இது பண்ணணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம்தான் ஆகும், அதனால் அது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா கருஞ்சீரகத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அந்த கருஞ்சீரகத்தை சேர்த்தா, இது கருஞ்சீரகமும் முடிக்கு நல்லது. அதனால் அதை ஒன்றொன்றத்தோட பயனும் நான் சொல்கிறேன். இதையும் போட்டு இது அப்படியே கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி கூட வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அப்படியே அது பாட்டுக்கு சிம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் கலந்து மட்டும் விட்டுக்கலாம். அப்புறம் மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். அது பாட்டுக்கு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நான் ஒன்றுக்கும் பயன் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி பூ போட்டோம். அது அடர்த்தியாக முடி உறுதியாக செழிப்பாக வளர்கிறதுக்கு உதவும். அது மாதிரி செம்பருத்தி இலை
அப்படி பட்டு போல் பளபளப்பாக இருக்கும். அதான் சில்கி ஹேர் அப்படி சொல்கிறாங்களே, அதுக்கு இந்த செம்பருத்தி இலை யூஸ் ஆகும். கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருப்பாக பளபளப்பாக இருக்கும். அதுவும் நல்ல செழிப்பாக வளரும் முடி. மருதாணிக்கு வந்து இது என்ன பண்ணோம், வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். முடியை வந்து அப்படியே சாஃப்டாக்கும். முடி வந்து ரஃப்பாக இல்லாமல் அப்படி சாஃப்டாக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம அந்த கசக்கி பார்க்கும்போதே பார்த்தோம்ல, அந்த கருப்பாக இருந்தது. இதே மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்து பாருங்கள், அப்படி வந்து கருப்பாக வராது கசக்கி பார்த்தோன்னா. அதனால் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குல்ல, அது வந்து கருப்பாக வளர்கிறதுக்கு உதவும். அதுவும் இல்லாமல் முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணும். சிலருக்கு நிறைய முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் அது முடி கொட்டாமல் கண்ட்ரோல் பண்ணும். கீழாநெல்லி வேர் இருக்குல்ல, அது போட்டோன்னா வழுக்கியாக இருக்கிற இடத்துல கூட சில நேரம் வந்து முடி வந்து ஒவ்வொரு நேரம் உதிர்ந்துட்டு அது வளரவே வளராது, வழுக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் முடி வளர ஆரம்பிக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால். இப்போ பாதாம் ஏன் இதில் போடுறோம் அப்படின்னா, பாதாம் வந்து ஒரு ஊட்டச்சத்து, விட்டமின் இ இருக்குது. அதனால் அது வந்து முடியை நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியாக வளர உதவுது. அதே மாதிரி வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும், பொடுகு தொல்லை இல்லாமல் பார்த்துக்கும். அப்புறம் நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாமலும் வச்சுக்கோம் வெந்தயம் போட்டால். அப்புறம் வெங்காயம் 4 போட்டிருக்கோம். வெங்காயம் எதுக்கு போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் அப்படின்னா இது வந்து முடி உதிர்றதை தடுக்கும், வளர்ச்சியும் அதிகரிக்கும். இதில் வந்து சல்ஃபர் இருக்குல்ல, அது வந்து நம்ம முடி உதிர்றதை தடுத்து நம்ம வளர்ச்சியும் அதிகரிக்கும். அடுத்து என்ன போட்டிருக்கோம், நெல்லிக்காய் போட்டிருக்கோம். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது. இதுவும் நல்லா வளர்கிறதுக்கு உதவும், இளநரை வராமல் தடுக்கும். அதே மாதிரி வேப்பிலை வந்து பொடுகு தொல்லையை போக்கும். நம்ம எண்ணெயே காஞ்சிருச்சு, நம்ம லொடன்னு இந்த பயன்களையே சொல்லிகிட்ருக்கோம். நல்ல எண்ணெய் எப்படி காஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்களா, நல்லா முருகி வந்துடும். அது அப்படியே அந்த சலசலப்பெல்லாம் அப்படியே அமைதியாகிடும் பாருங்கள். அந்த நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். அந்த இரும்பு சட்டியிலேயே அது இருக்கட்டும். அந்த நம்ம போட்ட எல்லா மூலிகையோட எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிட்டுருக்கும். அந்த டைமில் எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். டபுள் ஃபில்ட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம கருஞ்சீரகம் ஏன் போட்டோம் தெரியுமா, கருஞ்சீரகத்தில் லினோலிக் ஆசிட் இருக்குது. இது வந்து முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். அதனால தான். ஆக மொத்தம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஹேர் ஆயில். இந்த ஆயில் உங்களுக்கும் வேணுமா, அப்படி வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச எண்ணெயை வந்து அதே பாட்டிலில் ஊற்றி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மீதி அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த கப்பிலாம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த எண்ணெய் இருக்கும். நம்ம அதை அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம தலை குளிக்கும்போது நல்லா தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு குளித்தா நல்லாயிருக்கும், முடி வளர்ச்சிக்கு அதுவும் உதவும். இப்போ டபுள் ஃபில்ட்ரு பண்ண நம்ம எண்ணெயை நம்ம பாட்டிலையே ஸ்டோர் பண்ணலாம். அதே பாட்டிலே ஸ்டோர் பண்ணலாம். எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்திருந்தோம். இப்போ அதே இதிலையே ஊற்றி பார்க்கலாம், எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் தேய்ச்சாவே போதும், நல்லாயிருக்கும். இது 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால் தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்திங்களா எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஒரு 1/4 குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.